மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வழியில் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என மக்களுக்காக உழைத்து மக்களின் உயர் மற்றும் உண்மையான பிரதிநிதியான மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அடையாளம் கண்டுள்ளார்கள். இன்று அவர் தலைமையின் கீழ் மக்கள் மிகவும் விரும்பும் வகையில் அவர்களை ஆதரித்து அவர் தொடர்ந்து தமிழக முதல்வராக செயல்பட்டு அனைத்து மக்களுக்கும் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையில் மக்கள் ஏங்கி கொற்றும் நிலையில் எங்கள் மாதிரி சாதாரண தொண்டர்கள், சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு அடைக்கப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு இன்று மாறு வேடத்தில் சாதாரண பெர்முடா ஸ்ட்ரீட் ஷர்ட்டோட நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தப்பித்து வந்தவன் நான். இதற்கு எனக்கு சில காலதாரங்கள் தேவைப்பட்டது. நல்ல ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் கிடைக்கும் வரை பொறுத்து இன்று மதியம் நான் சசிகலா அம்மா அங்கே வர்றதுக்குள்ள வந்துடணும், அங்கிருந்தா மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பிளான் ஒன்று போட்டு ஸ்கெட்ச் போட்டு, ஏன்னா அடிப்படையில் நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு பிளான் பண்ணி நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். அங்கே வந்து என்னை போல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மனதளவில் உடல் அளவில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. நானும் மனம் நொந்துதான் இங்கே வந்திருக்கிறேன். மேலும் மதுரை ஆளும் மதுரை மீனாட்சி அம்மன் இங்கே வந்ததாகவே கருதி, ஏனென்றால் நானும் வந்துவிட்டேன், பாராளுமன்ற உறுப்பினர் வந்துவிட்டார். இன்று அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆளப்போவது உறுதி, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் அந்த ஒரு 5-6 நாட்கள் தொடர்ந்து மக்கள் பணி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பணினா, காலையில் 3 மணியிலிருந்து இரவு 1 மணி ஆனாலும் சரி 12 மணி ஆகுது, ஃபோன் கால்ஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுதான் எங்கள் வேலை. 3 வேளை சாப்பிடுவோம். மனசளவில் இது மட்டும் இந்த ஃபேஸ்புக்கில் தான் போயிட்டே இருப்போம். என்னென்னா, ஓட் ஃபார் ஓபிஎஸ், நாட் சப்போர்ட் சசிகலா, எல்லாத்துக்கும் பதில் வெயிட் வெயிட் ஷூட் இதுதான் போடுவோம். ஏன்னா நாங்கள் வெளியே தான் சப்போர்ட் பண்ண முடியும். அந்த ஒரு தருணம் எங்களுக்கு வேணும். அந்த தருணம் இப்போதான் எங்களுக்கு வந்திருக்கு. நான் மட்டும் வரலை, எல்லாருமே வரப்போகிறாங்க. அதில் ஒரு முன்னோட்டமாக தான் நான் வந்திருக்கேன். எல்லாருமே இங்கே சிங்கக்குட்டி தான், ஆனால் நான் மட்டும் வந்து பூனைக்குட்டி. ஒரு பூனைக்குட்டியே வரும்போது சிங்கக்குட்டி வந்து தான் ஆகணும். கண்டிப்பாக சட்டமன்ற பேரவையில் வாக்கெடுப்பு நடந்தால் வந்தவர்களும் வராதவர்களும் மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்களைத்தான் வாக்களிப்பார்கள். எல்லாருமே அந்த ஒரு மன சூழ்நிலை தான் உள்ளார்கள். இதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. மேலும் தமிழக மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் எனது தொகுதி உட்பட்ட மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட அனைத்து மக்களின் மனதையும் உட்பட்ட மனதில் உள்ள குறைகள் நிவர்த்தி செய்யும் வகையில் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நான் நினைத்து இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு நான் ஆதரவளிக்க வந்திருக்கிறேன். எப்பயுமே எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஐயாவுக்கு ஆதரவு செய்வார்கள். மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஐயா தான் விரும்புகிறார்கள். எப்பயுமே ஐயா நிரந்தர முதல்வர். நன்றி, வணக்கம்.